வணக்கம் மக்களே, நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில இப்ப நம்ம எதை பத்தின ரிவ்யூ பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம கார்த்திக் கதையில February 13 என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பார்க்க போறோம். ஸோ என்ன நடக்குதுன்னா, நம்ம ராஜராஜா நேர ரேவதியை பார்த்து, இங்க பாருமா ரேவதி, இன்னைக்கு வந்தது நீ யாருன்னு நினைச்ச அப்படின்னு ரேவதி கேக்குறாங்க. சொல்லுங்கப்பா, அது என் பாட்டியா, உங்க அம்மாவா அப்படின்னு. அதுக்கு ராஜராஜா சொல்றாரு, ஆமாமா, அவங்கதான் என்னோட பெத்த அம்மா. அவங்களதான் இத்தனை வருஷம் பார்க்க கூடாது அப்படின்னு உங்க அம்மா என்னை கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கா. பெத்த அம்மாவை யாராவது பார்க்காம இருப்பாங்களா? ஆனா நான் இருக்கம்மா. எதுக்காக தெரியுமா? நான் மட்டும் எங்க அம்மாவை போய் பார்த்தா கண்டிப்பா அவ உங்களை சந்திக்க விட மாட்டா. அதனாலதாம்மா நான் இத்தனை வருஷமா உங்களுக்காக ஏன் அம்மாவை பார்க்காம இருக்கேன் அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, அப்பா, நீங்க எங்களுக்காக தானே இருக்கீங்க. இங்க பாருங்கப்பா, நீங்க உங்க அம்மா அப்பா சந்திக்க போறதுக்கு இனிமே நான் உதவி பண்றேன், எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு. இது கேட்டதோட ராஜராஜா சொல்றாரு, இங்க பாருமா, சாமுண்டீஸ்வரி சரியான கோவத்துல இருக்கா. இந்த நேரத்துல அவளுக்கு இப்படிப்பட்ட ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா ரொம்ப கோவப்படுவா. இன்னைக்கே பாத்தியல்ல எந்த அளவுக்கு சாமுண்டீஸ்வரி எங்க அம்மாவை அவமானப்படுத்தி அனுப்புனா அப்படின்னு. இப்படி இருக்கையில கண்டிப்பா மறுபடியும் நம்ம குடும்பம் ஒண்ணு சேர்றதுக்கு வாய்ப்பே இல்லம்மா அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, அப்பா, நீங்க கவலைப்படாதீங்க, நான் போயிட்டு பாட்டிய பாத்துட்டு வரேன் அப்படின்னு. அதுக்கு ராஜராஜா சொல்றாரு, இங்க பாருமா, இந்த விஷயம் உன் அம்மாவுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அவ சும்மா விட மாட்டாமா, நீ அமைதியா இரு அப்படின்னு. ஆனா ரேவதி சொல்றாங்க, இல்லப்பா, எத்தனை நாள் இப்படியே அமைதியா இருக்க முடியும்? பெத்த அம்மாவா பார்க்காம இருக்கிறது எவ்வளவு பெரிய கஷ்டம் தெரியுமா? ஆனா நீங்க அந்த கஷ்டத்தை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கீங்க. அப்பா, இதுக்கு மேலேயும் நீங்க இந்த அளவுக்கு கஷ்டப்படுறத பாத்துக்கிட்டே இருக்க முடியாது. நான் போயிட்டு எப்படியாவது பாட்டிய சந்திச்சு எப்படி இந்த குடும்பம் ஒண்ணு சேரணும் அப்படிங்கிறத நான் பாட்டி கிட்ட சொல்லிட்டு வரேன் அப்படின்னு ராஜராஜா சொல்றாரு. இங்க பாருமா, நீ மட்டும் எங்க அம்மாவை போய் பார்த்தத சாமுண்டீஸ்வரி கிட்ட யாராவது சொல்லிட்டா அவ்வளவுதாம்மா, ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிரும் அப்படின்னு ரேவதி சொல்றாங்க. அப்பா, அம்மா என்ன திட்ட மாட்டாங்க அப்படின்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு, நீங்க கவலைப்படாதீங்க, நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. இதை கேட்டதோட ராஜராஜாவும், சரிம்மா, நீ போய் பாத்தியன்னா பாட்டி கிட்ட நல்லபடியா பேசு, அம்மாவை பத்தி எதுவும் சொல்லாத. ஒருவேளை பாட்டியும் அம்மாவை பத்தி ஏதாவது கோவமா பேசினாலும் நீ கண்டுக்காதம்மா. ஏன்னா 25 வருஷமா பெத்த மகனையும் பேத்திகளையும் பார்க்காம இருக்கிறது எந்த அளவுக்கு மனச வருத்தம் அப்படிங்கிறது அவங்க உனக்கே தெரியும் அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதியும், சரிப்பா, நான் அதை பத்தி கேட்கலப்பா, நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நேரா நம்ம ரேவதி வந்துட்டு பரமேஸ்வரிய பாக்குறதுக்கு கிளம்புறாங்க. கையில ஒரு பத்திரிக்கை எடுத்துக்கிறாங்க. அப்ப நம்ம சாமுண்டீஸ்வரி ரேவதிய பார்த்து, ரேவதி எங்க கிளம்பிட்ட அப்படின்னு கேட்க, அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா, இது மாதிரி என் ஃப்ரெண்டுக்கு பத்திரிக்கை கொடுக்கறதுக்காக போறேன் அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி சரி, போயிட்டு வாமா, ஏன்னா நாளும் குறைவா இருக்குல்ல, உன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே கொடுமா, எல்லாரையுமே கட்டாயம் வர சொல்லு அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதியும், சரிம்மா, நான் கட்டாயம் வர சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்ப ரேவதி அவங்க அம்மாவை பார்த்து, அம்மா சாரிம்மா, உங்ககிட்ட போய் சொல்லிட்டு நான் பாட்டிய பார்க்க போறேன். இந்த விஷயம் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப கோவம் வரும். ஆனா பாட்டி ரொம்ப பாவமா, இன்னைக்கு நீங்க அவங்கள அவமானப்படுத்துனது ரொம்ப பெரிய கொடுமைமா. பாட்டி எந்த அளவுக்கு கவலைப்பட்டிருப்பாங்க. ஏமா நீ பாட்டியை பத்தி யோசனை பண்ணி பார்க்க மாட்டேங்கிற அப்படின்ட்டு நம்ம ரேவதி சாமுண்டீஸ்வரிய பார்த்து மனசுக்குள்ளேயே யோசனை பண்ணிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்புறாங்க. அப்புறமா ரேவதி நேரா ஒரு கோயிலுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் சந்திரா நேரா ரேவதிய பார்த்துக்கிட்டு, இப்ப எதுக்கு இவ தனியா எங்கேயோ போறாளே அப்படின்ட்டு அந்த சந்திரா நேரா நம்ம ரேவதிய ஃபாலோ பண்றாங்க. இன்னொரு பக்கம் ரேவதி நேரா கோயிலுக்கு போறாங்க. அப்ப சந்திரா நேரா ஃபாலோ பண்ணிட்டு வர ரேவதி நேரா பரமேஸ்வரிய போய் பாக்குறாங்க. பாட்டியம்மா அப்படின்னு. பரமேஸ்வரி ரேவதிய பார்த்ததோட, அம்மாடி, என்ன பார்க்க வந்திருக்கியாமா அப்படின்னு. அதுக்கு ரேவதி சொல்றாங்க, ஆமா பாட்டியம்மா, காலையில உங்களை பார்த்ததுல இருந்து மறுபடியும் உங்களை பார்க்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருந்துச்சு. நீங்க தான் என் அப்பாவை பெத்த அம்மாவா? இத்தனை வருஷமா ஏன் பாட்டி எங்களை பார்க்க வரணும் அப்படின்னு உங்களுக்கு கொஞ்சம் கூட தோணவே இல்லை? எங்க மேல உங்களுக்கு பாசமே இல்லையா பாட்டி? நாங்க வேண்டாமா அப்படின்னு. அப்ப பரமேஸ்வரி சொல்றாங்க, அம்மாடி, என்னம்மா இப்படி பேசுற? உங்களை எல்லாம் பார்க்கணும் அப்படின்னு தான் இத்தனை வருஷமா நான் தவம் கடந்தேன். ஆனா உன் அம்மா
பார்க்கவே விடலம்மா. நான் எவ்வளவோ முயற்சி பண்ணேன் என் குடும்பத்தை எப்படியாவது ஒண்ணு சேர்க்கணும் அப்படின்னு. ஆனா சாமுண்டீஸ்வரி அதுக்கான வாய்ப்பு கொடுக்கவே இல்லை. என் மேல அவ ரொம்ப கோவத்துல இருந்தா. என்னால முடிஞ்ச அளவுக்கு எப்படியாவது கோவத்தை குறைக்கணும் அப்படின்னு தான் ட்ரை பண்ணேன். ஆனா உங்க அம்மா என் மேல ரொம்ப கோவத்துல இருந்தாப்பா. நான் என்னதாம்மா பண்ணேன் அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, பாட்டி நம்ம குடும்பம் ஒண்ணு சேர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. என் கல்யாணம் முடிஞ்சதோட அம்மா வந்துட்டு உங்க குடும்பத்தை சந்திக்கலாம்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு. இதை கேட்டதோட பரமேஸ்வரி சொல்றாங்க, அப்படியாம்மா சொல்ற அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, ஆமா பாட்டி, என் கல்யாணத்துக்கு நீங்க கட்டாயம் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு பத்திரிக்கை எடுத்து பரமேஸ்வரி கிட்ட கொடுக்குறாங்க. இது நம்ம சந்திரா பார்த்துட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. அடி பாவி, அக்கா கிட்ட பொய் சொல்லிட்டு இந்த பரமேஸ்வரிய பார்க்க வந்தியா, உனக்கு இருக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல அப்படின்ட்டு சந்திரா நேரா சாமுண்டீஸ்வரிக்கு போன் பண்றாங்க. சாமுண்டீஸ்வரி வீட்ல இருந்து போன் அட்டன் பண்ணி, சொல்லு சந்திரா என்னாச்சு அப்படின்னு. சந்திரா சொல்றாங்க, அக்கா ரேவதி எங்க போயிருக்கா சொல்லுங்க அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, ரேவதி ஃப்ரெண்ட்ஸுக்கு பத்திரிக்கை கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்கா. ஏன் என்னாச்சு சந்திரா, ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு. அப்ப சந்திரா சொல்றாங்க, அக்கா உன்னை நல்லா ஏமாத்திட்டு ரேவதி இங்க பரமேஸ்வரிய வந்து சந்திச்சுக்கிட்டு நிக்கிறா அப்படின்னு. இதை கேட்டதோட சாமுண்டீஸ்வரிக்கு ரொம்ப அதிர்ச்சி. என்ன சொல்ற அப்படின்னு சந்திரா சொல்றாங்க, நீ கோயிலுக்கு வாக்கா, மிச்சதான் நான் சொல்றேன் அப்படின்னு. உடனே சாமுண்டீஸ்வரி கோவமா கிளம்புறாங்க. நேரா கோயிலுக்கு வராங்க. அங்க வந்துட்டு சந்திராவை பாக்குறாங்க. சந்திரா நேரா சாமுண்டீஸ்வரி கிட்ட, அங்க பாருங்கக்கா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் ரேவதி நேரா நம்ம பரமேஸ்வரி கிட்ட பத்திரிக்கையை கொடுத்து, பாட்டி நீங்க கண்டிப்பா என் கல்யாணத்துக்கு வரணும் பாட்டி, நீங்க வந்து ஆசீர்வாதம் பண்ணா நான் நல்லா இருப்பேன் பாட்டி அப்படின்னு. அப்ப பாட்டி சொல்றாங்க, இங்க பாருமா, இந்த இடத்துல என் பேரனோட பேரு இருக்கணும் அப்படின்னு தான் நான் ஆசைப்படுறேன். ஆனா என் பேரனோட பேரு இல்லையேம்மா அப்படின்னு. அதுக்கு நம்ம ரேவதி சொல்றாங்க, பாட்டியம்மா அதுக்கு என்னம்மா அட்டியம்மா பண்றது அப்படின்னு. அதுக்கு பரமேஸ்வரி சொல்றாங்க, சரிம்மா உன் விருப்பப்படியே இந்த கல்யாணம் நடக்கட்டும், நான் என்ன பண்றது அப்படின்னு. அதே நேரம் சாமுண்டீஸ்வரி அந்த இடத்துல வந்து நின்றுட்டு ரேவதி அப்படின்னு சொல்லி கத்துறாங்க. இது கேட்டதோட நம்ம ரேவதி அதிர்ச்சியாகி திரும்பி பார்க்க, அப்ப பரமேஸ்வரி வந்து நிக்கிறாங்க, சாமுண்டீஸ்வரி வந்து நிக்கிறாங்க. சாமுண்டீஸ்வரிய பார்த்ததோட நம்ம ரேவதி ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க. பரமேஸ்வரியும் ஷாக் ஆகுறாங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி அங்கேருந்து வந்து நின்றுட்டு, ரேவதி ஃப்ரெண்ட்ஸ்க்கு பத்திரிக்கை கொடுக்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு, யாரு கூட வந்து நின்று பேசிக்கிட்டு இருக்க, இந்த பொம்பளையோட உடம்புல படுற காத்து கூட நம்ம வயல படக்கூடாது அப்படின்னு தான் உங்க எல்லாருமே இந்த குடும்பத்துல இருந்து பாதுகாத்து வச்சிருக்கேன். நீ எதுக்காக ரேவதி இவளை வந்து சந்திக்கிற, இவளால உனக்கு என்ன ஆக போகுது, இவளை நீ பார்த்து எனக்கு மரியாதை கொடுக்கல அப்படின்னு. இது கேட்டதோட ரேவதி சொல்றாங்க, அம்மா ஒரு நிமிஷம் சொல்றத கேளுங்கம்மா, பாட்டி மேல எந்த தப்பும் இல்லம்மா, அவங்க எந்த அளவுக்கு தண்டனை அனுபவிக்கணுமோ அந்த அளவுக்கு தண்டனை அனுபவிச்சுட்டாங்க, இதுக்கு மேலே அவங்க தண்டனை அனுபவிக்கணும்னு நினைக்கிறீங்களாம்மா, அம்மா பிளீஸ்மா பாட்டிய மன்னிச்சிருங்க அப்படின்னு. ஆனா சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, எங்க அம்மா எப்படி அவமானப்பட்டு நின்னாங்க, அப்ப இந்த பொம்பளை ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல, அப்படி எங்க அம்மா பண்ணிருக்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஆளு கிடையாது அப்படின்னு அத்தனை பேருக்கு முன்னாடி சொல்லிருக்கலாம்ல, வாயடைச்சு போய் நின்னால, எப்படி நான் இவளுக்கு சப்போர்ட் பேச முடியும். அன்னைக்கு நடந்த பிரச்சனை எல்லாத்துக்குமே இவளும் ஒரு காரணம் தான், இவளை நான் என்னைக்குமே மன்னிக்க மாட்டேன் ரேவதி. இங்க பாரு, இந்த பொம்பளை கிட்ட பேசி நீயும் ஏமாந்துராத, வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நேரா ரேவதியோட கையை பிடிச்சு இழுத்துட்டு போறாங்க. இத பார்த்துட்டு பரமேஸ்வரி ரொம்ப அதிர்ச்சியாகி நிக்கிறாங்க. கையில உள்ள பத்திரிக்கையும் கீழே விழுந்து கிடக்குது. அந்த பத்திரிக்கைய பரமேஸ்வரி கையில எடுக்கிறாங்க. எடுத்துட்டு, அம்மாடி ரேவதி, என்ன ஆசையோட பார்க்க வந்த, ஆனா அந்த ராட்சசி பார்க்க விட மாட்டாளேம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதே நேரத்துல சாமுண்டீஸ்வரி ரேவதியை பிடிச்சு வீட்டுக்கு இழுத்துட்டு போறாங்க. அங்க போயிட்டு ரேவதி கிட்ட, எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்ட அனுமதி கேட்காம அந்த பரமேஸ்வரிய பார்க்க போயிருப்ப, அப்ப உங்க அம்மா மேல எந்த மரியாதையும் இல்ல அப்படின்னு தானே அர்த்தம். ஏன் ரேவதி, நான் உன்னை அந்த அளவுக்கா வளர்த்திருக்கேன் அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, அம்மா என்னை மன்னிச்சிருங்க, பாட்டிய பார்த்தா ரொம்ப பாவமா இருந்துச்சு, பாட்டி ரொம்ப பாவமா, அவங்க வயசானவங்க, அவங்கள இப்படி அவமானப்படுத்துறது ரொம்ப தப்புமா அப்படின்னு. இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாரு, இதுக்கு மேலையும் அந்த குடும்பத்துல உள்ள யாருக்காவது
நீ சப்போர்ட் பண்ணி பேசுனீன்னா ரேவதி அப்புறம் சாமுண்டீஸ்வரி எந்த அளவுக்கு கோவப்படுவா அப்படின்னு உனக்கு தெரியாது அப்படின்னு. அப்ப ரேவதி சொல்றாங்க, அம்மா என்னை மன்னிச்சிருங்கம்மா, ஆனா பாட்டி ரொம்ப பாவம்மா, எத்தனை வருஷம்தான் பாட்டி தண்டனை அனுபவிப்பாங்க அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம ரேவதி சொல்றாங்க, அம்மா சரிம்மா, இனிமே நான் உங்க பேச்சு கேக்குறேன், நான் பார்க்க போகல அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இனிமே நீ போனீன்னா உனக்கும் எனக்கும் இனிமே எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. இது எல்லாம் நம்ம ராஜராஜா கேட்டுட்டு ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. அப்ப ராஜராஜா நேரா ரேவதிய கூட்டிக்கிட்டு போறாரு. அப்ப ரேவதி நேரா அவங்க அப்பாவை பார்த்து, அப்பா பாட்டிக்கு முன்னாடி எப்படி தெரியுமா அம்மா பேசினதை பார்த்தாலே எனக்கு ரொம்ப பாவமா இருந்துச்சு. அம்மா இந்த அளவுக்கு ஏன்பா அப்படி இருக்காங்க அப்படின்னு. அதுக்கு நம்ம ராஜராஜா சொல்றாரு, எல்லாமே அவங்க அம்மா இறந்துட்டாங்கல்ல அந்த கோவம் தான் அம்மா அப்படின்னு. ரேவதி சொல்றாங்க, அது நடந்தது பழைய காலத்துல, அத பத்தியே நினைச்சிட்டு இருக்க முடியுமா அப்படின்னு. அதுக்கு நம்ம ராஜராஜா சொல்றாரு, அந்த அளவுக்கு சாமுண்டீஸ்வரிக்கு கோவம் இருக்குமா அப்படின்னு. அதே நேரத்துல ரேவதி சொல்றாங்க, அப்பா இனிமே எப்படிதான்ப்பா இந்த குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறது? அம்மா இந்த அளவுக்கு கோவமா இருந்தாங்கன்னா நம்ம குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்கு வாய்ப்பே இல்லையே, என்ன பண்றது அப்படின்னு. அதுக்கு ராஜராஜா சொல்றாரு, சரி நீ கவலைப்படாத அப்படின்னு. அதே நேரம் கார்த்தி அந்த இடத்துக்கு வராரு. ரேவதி அழுதுகிட்டு நிக்கிறத பாக்குறாரு. கார்த்தி வந்ததோட டக்குன்னு ரேவதி கண்ணீரை துடைக்கிறாங்க. இத பார்த்துட்டு கார்த்தி நேரா நம்ம ராஜராஜட்ட, மாமா என்னாச்சு அப்படின்னு கேட்க ராஜராஜா சொல்றாரு, அதெல்லாம் ஒண்ணு இல்ல தம்பி அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, மாமா என்னன்னு சொல்லுங்க என்னாச்சு அப்படின்னு. அப்ப ராஜராஜா சொல்றாரு, மாப்பிள்ள இது மாதிரி ரேவதி என் அம்மாவை பார்க்க போயிருக்கா. இது எப்படியோ சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சிருச்சு. சாமுண்டீஸ்வரி ரொம்ப கோவப்பட்டுட்டா அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தி சொல்றாரு, ஏன் மாமா இப்படி பண்றீங்க அப்படின்னு. அதுக்கு ராஜராஜா சொல்றாரு, இங்க பாருப்பா, எனக்கும் அதுக்கும் எந்தவித சம்மந்தமும் இல்ல, இவளாதான் போய் பார்க்க போயிருக்கா அப்படின்னு. ரேவதி போயிட்டாங்க, அதுக்கப்புறம் தான் ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க. அப்ப கார்த்தி சொல்றாரு, இங்க பாருங்க மாமா, பிரச்சனை ரொம்ப அதிகமாயிட்டே இருக்கு, இனிமே வந்துட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க, இதனால ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆகிரும் அப்படின்னு. இது கேட்டதோட நம்ம ராஜராஜாவும் சரிப்பா, இனிமே நான் அந்த மாதிரி பண்ணல அப்படின்னு. இது கேட்டதோட கார்த்தியும் சரி மாமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து போறாரு. அப்ப மயில் வாகனம் வராரு. வந்துட்டு ராஜராஜாவை பார்த்து, மாமா என்னாச்சு, ரேவதி அழுதுட்டு போறாங்க, அத்தையும் ரொம்ப கோவத்துல என்னமோ திட்டிக்கிட்டு இருந்தாங்க, என்னாச்சு அப்படின்னு. அப்ப ராஜராஜா சொல்றாரு, மாப்பிள்ள ரேவதி இன்னைக்கு பாட்டியை சந்திக்க போயிருக்காங்க, இது எப்படியோ ஒரு சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சிருச்சு, ரொம்ப பெரிய பிரச்சனை ஆகிட்டு அப்படின்னு. இது கேட்டதோட மயில் வாகனமும் ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாரு. ரேவதி கார்த்தியோட கல்யாணம் எந்த பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா நடக்கும் அப்படின்னு நினைச்சேன், ஆனா அப்படி நடக்கிற மாதிரி தெரியலையே அப்படின்னு. மயில் வாகனம் கேக்குறாரு, ஏன் மாமா இப்படி சொல்றீங்க அப்படின்னு. அதுக்கு ராஜராஜா சொல்றாரு, இங்க பாருப்பா, இன்னைக்கு சாமுண்டீஸ்வரி கோவப்பட்டதை பாத்தியா, அவ கண்டிப்பா கடைசி வரைக்கும் எங்க அப்பாவும் அம்மாவும் பண்ண தப்ப என்னைக்குமே மன்னிக்க மாட்டா அப்படின்னு. இது கேட்டதோட மயில் வாகனம் சொல்றாரு, மாமா ரேவதி கார்த்தியோட கல்யாணம் நடந்தா மட்டும்தான் அந்த மகேஷ் மாயா கிட்ட இருந்து ரேவதியை காப்பாத்த முடியும் அப்படின்னு. இது கேட்டதோட ராஜா சொல்றாரு, ஆமா மாப்பிள்ள, குடும்பத்தை ஒண்ணு சேர்க்கறதுக்கு வேற வேற எந்த வழியுமே இல்ல போல அப்படின்ட்டு ரெண்டு பேருமே சேர்ந்து ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதே நேரம் கார்த்தி என்ன பண்றாருன்னா, எப்படியாவது அந்த மல்லிகா வீட்டுக்கு வந்துட்டாங்கன்னா உண்மையை நிரூபிச்சு மாயா மகேஷ் வீட்டை விட்டு துரத்தலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காரு. அப்ப கார்த்தி நேரா மல்லிகாவுக்கு ஃபோன் பண்ணி, மேடம் இது மாதிரி கட்டு பிரிக்கிறேன்னு சொன்னீங்களே என்னாச்சு அப்படின்னு. மல்லிகா சொல்றாங்க, இது மாதிரி டிரைவர் இன்னைக்குதான் வந்துட்டு கட்டு பிரிக்க போறேன், என்னாச்சுப்பா அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, உங்க கூட நான் வரேன் அப்படின்னு. இது கேட்டதோட மல்லிகாவும் சரி அப்படின்னு சொல்ல, நம்ம மாயா இருக்காங்கல்ல அவங்களுக்கு விஷயம் தெரிய வருது, இது மாதிரி அந்த டாக்டருக்கு கட்டு பிரிக்க போறாங்க அப்படின்னு. இது கேட்டதோட ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க அந்த மாயா. ஏன்னா கட்டு பிரிச்சுட்டா அந்த டாக்டர் ஈஸியா தன்னை அடையாளம் காட்டிடுவாங்க அப்படின்னு அந்த மாயாவுக்கு பயம் இருக்கு. அதனால மகேஷ் அந்த மல்லிகாவுக்கு கட்டு பிரிக்க போறாங்களாம். அவ எப்படியோ வந்துட்டு உண்மையை சொல்லிடுவா, அவகிட்ட இருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறது அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதே நேரத்துல மகேஷ் சொல்றாரு, நீ போயிட்டு எப்படியாவது அந்த மல்லிகா வீட்டுக்கு வராம பண்ணு அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, இங்க பாரு, இன்னும் 2 நாளையில கல்யாணம்,
அவ இந்த கல்யாணத்தை நிப்பாட்டுறதுக்கு நான் விட்டுருவனா? கண்டிப்பா விட மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இது கேட்டதோட மகேஷும், இங்க பாரு மாயா, எனக்கும் ரேவதிக்கும் கல்யாணம் நடக்கணும் அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, கண்டிப்பா உங்க 2 பேருக்கும் கல்யாணம் நடக்கும், இதுல எந்த வித மாற்றமும் இல்ல. அந்த மல்லிகா அப்படி என்ன பண்ண போறான்னு நானும் பாத்துறேன் அப்படிங்கிறாங்க. இன்னொரு பக்கம் கார்த்தி நேரா மல்லிகாவை கூட்டிக்கிட்டு ஹாஸ்பிட்டல் போறாரு. அங்க போயிட்டு மல்லிகாவை செக் பண்றாங்க. மல்லிகாவோட கண்ணு சரியாயிட்டு அப்படின்ட்டு மல்லிகாவோட கண்ணை ஓபன் பண்றாங்க. அப்ப மல்லிகா நேரா நம்ம டிரைவரை பாக்குறாங்க. பார்த்துட்டு வாப்பா டிரைவர் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கார்த்தி நேரா அவங்கள பார்த்துட்டு, மேடம், உங்க பக்கத்திலேயே இருக்கிறது தான் உங்களுக்கு சேஃப் அப்படின்னு அவங்க கேக்குறாங்க. ஏன்பா அப்படி சொல்ற அப்படின்னு. கார்த்தி சொல்றாரு, அன்னைக்கு உங்க கண்ணுல கண்ணாடி பட்டுச்சுல, அது தானா பட்டது கிடையாது, அது உங்களுக்கு வேணுக்கும்னே ஒருத்தவங்க பண்ணது அப்படின்னு. இது கேட்டதோட மல்லிகை கேக்குறாங்க, என்னப்பா சொல்ற அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, மேடம், உங்களை சுத்தி ஒரு எதிரி இருக்காங்க அப்படின்னு. இது கேட்டதோட மல்லிகை அதிர்ச்சியாகி, எதிரியா? யாருப்பா அது அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இது மாதிரி ரேவதியை கல்யாணம் பண்ணிக்க போற மாப்பிள்ள அப்படின்னு. இது கேட்டதோட மல்லிகா சொல்றாங்க, என்ன எதுக்குப்பா அவங்க இப்படி பண்ணணும் அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்றாரு, மேடம், இது மாதிரி உங்களுக்கு மாயா மகேஷ்னு யாரையாவது தெரியுமா அப்படின்னு. அப்ப மல்லிகா சொல்றாங்க, எனக்கு தெரியாதுப்பா அப்படின்னு. கார்த்தி போட்டோவை காமிக்கிறாரு. போட்டோவை பார்த்ததோட மல்லிகா சொல்றாங்க, ஐயோ இதுகளா, இது சரியான கேடிகளாச்சே அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாரு, இவங்களாதான் இப்ப ரேவதிக்கு கல்யாணம் பண்ண போறாங்க. நீங்க உண்மையை சொன்னா மட்டும்தான் ரேவதியோட வாழ்க்கையை காப்பாற்ற முடியும். ஆனா நீங்க சொன்னா மட்டும்தான் முடியும் சாமுண்டேஸ்வரி மேடத்துக்கிட்ட அப்படின்னு. அப்ப மல்லிகா சொல்றாங்க, ரேவதியோட வாழ்க்கைய இந்த மாதிரி ஒரு கேடி கிட்ட நான் கண்டிப்பா ஒப்படைக்க மாட்டேன். இங்க பாருப்பா, எப்படியாவது ரேவதியோட வாழ்க்கைய காப்பாத்தணும் அப்படின்னு. அப்ப கார்த்தி சொல்றாங்க, ஆமா மேடம், ரேவதி ரொம்ப நல்ல பொண்ணு, இந்த மாதிரி ஒருத்தங்கிட்ட நம்ம பொண்ணை ஒப்படைக்க கூடாது அப்படின்னு சொன்னதோட மல்லிகா சொல்றாங்க, நான் உடனே வரேன் அப்படின்னு. ஸோ இதுதாங்க அப்கமிங் எபிசோடுல நடக்கும். ஸோ மேரேஜ் எப்படியும் ஒரு இன்னும் 20 டேஸ்க்கு மேல இழுத்துருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இந்த இதற்கு இடையில நிறையவே ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் எல்லாம் நடிக்கிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்கு. ஸோ ப்ரொமோல என்ன காமிச்சிருக்காங்கன்னா, நம்ம பரமேஸ்வரிய ரேவதி போயிட்டு பாக்குற மாதிரியும், சாமுண்டீஸ்வரி ரேவதியை திட்டி வீட்டுக்கு கூட்டிட்டு வர மாதிரி காமிச்சிருக்காங்க. ஸோ இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். இதே மாதிரி இனிமே அப்டேட்ஸ் வேணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்தடுத்து வீடியோஸ் போடும்போது உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும், பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கிட்டீங்கன்னா தான் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியும். ஸோ மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க.